ஓம் அமிர்தேஸ்வரியே நமக. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். இன்னைக்கு ஒளியை நோக்கி அப்படிங்கிற ஒரு புத்தகம், முதல் பாகம். சரிங்களா? ஸோ இந்த புத்தகம் எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, அம்மாவுடைய புத்தகம் மாதம் மாதம் மாத்ருவாணிங்கிற பேரில் வெளிவரும் இல்லையா? அதில் நிறைய அம்மாவுடைய சத் சங்கம் இருக்கும், அருளுரைகள், நிறைய பக்தர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதுலேருந்து பக்தர்கள் கேட்கப்பட்ட கேள்விக்கு அம்மா என்ன பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத இந்த புத்தகத்தில் தொகுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நிறைய கேள்வி பதில்கள்லாம் இருக்குது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கேள்வி பதில்கள் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அம்மா கிட்ட ஒரு பக்தர் கேட்குறாரு, பாரத பண்பாட்டு சரித்திரத்தில் நிறைந்து நிற்பவர் ஸ்ரீ கிருஷ்ணர். ஆனால் அவருடைய பல செயல்களுக்கும் விளக்கம் கண்டுபிடிக்க முடியவில்லை. பல சமயங்களில் ஸ்ரீ கிருஷ்ணர் செய்தது சரியில்லை என்று தோன்றுகிறது. அந்த பக்தர் கேள்வி கேட்டதுக்கு அம்மாவுடைய பதில் என்னதுன்னா, ஸ்ரீ கிருஷ்ணரை சரியாக புரிந்து கொண்டவருக்கு அவருடைய செயல்களை குறித்து எந்தவித சந்தேகமும் தோன்றாது. கிருஷ்ணரின் வாழ்க்கை இதுவரை உள்ள காலகட்டத்தில் மட்டுமல்ல, எதிர்காலத்திலும் மக்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழும். எல்லாவற்றிற்கும் மேலான மகுடமாக திகழ்வது அவருடைய வாழ்க்கை. எந்த துறையை சேர்ந்த மனிதனும் வாழ்வில் புத்துணர்வும் ஆனந்தமும் பெறத்தக்க வகையில் அவருடைய சரித்திரம் அமைந்துள்ளது. அதாவது அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கிருஷ்ணரை சரியாக புரிஞ்சிக்காதவங்க தான் தவறாக பேசுவாங்க, சரியாக புரிஞ்சிக்கிட்டவங்க அப்படி பேசலாம் மாட்டாங்க. இப்போ பாருங்கள், நம்ம மனிதர்களையே இதுக்கு அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிருஷ்ணரை சரியாக புரிஞ்சிக்காதவங்க தவறாக பேசிகிட்ருக்காங்க, ஆனால் புரிஞ்சிக்கிட்டவங்க அப்படி பேச மாட்டாங்க. ஒரு செயலை மட்டும் வச்சு ஒருத்தரை எடை போடக்கூடாது. அதனுடைய அவங்களுடைய முழு நோக்கம் எதுக்காக வந்தாங்க, அவங்கள வாழ்க்கையை எப்படி வாழ்கிறாங்க, அதை ஃபுல்லாகவே முழுவதையும் புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ தெரியாதவங்க கண்ட மாதிரிக்கு என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிறாங்க அம்மா. அதாவது அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிருஷ்ணரை சரியாக புரிஞ்சிக்காதவங்க தான் அவங்கள தப்பாக பேசுவாங்க, சந்தேகப்படுவாங்க. ஏன்னா இது மனிதர்களுடைய புத்தி தானே. இப்போ அம்மாவே வந்திருக்காங்க, அம்மாவை எத்தனை பேர் தவறாக பேசியிருக்காங்க, எத்தனை பேர் அவதூறாக பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இது மனிதர்களுடைய, அதாவது நல்லது செய்கிறவங்கள இந்த உலகம் வந்து எப்போவுமே என்ன பண்ணும், தூற்றும். கெட்டது செய்கிறாங்க தூக்கி வச்சு ஆடும், அப்படி தானே? ஸோ இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆனால் புரிஞ்சவங்க அப்படி பேச மாட்டாங்க இல்லையா? இப்போ நம்ம எல்லாருமே அம்மாவுடைய குழந்தைங்கள்லாம் இருக்கிறதுனால தான் இந்த வீடியோ பார்க்குறோம், கேட்குறோம். அம்மா சொன்ன வழியில், அவங்க சொன்ன வழியில் அவங்களுக்காக நடக்கிறோம். நமக்காக இல்லைனாலுமே அம்மாவை பிடிச்சி போய் அவங்க மேலே அன்பு அதிகமாக இருக்கிறதுனால, நான் என் குருக்காக இது செய்வேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறங்கி போகிறோம் இல்லையா? ஸோ இதுதான். அப்போது நம்ம எதையுமே டக்குன்ட்டு ஒருத்தங்களை பார்த்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இந்த உலகம் அப்படி தான் ஜட்ஜ் பண்ணிகிட்ருக்கு. ஒரு செயலை மட்டுமே வச்சு ஒருத்தரை எடை போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதனுடைய முழு நோக்கத்தையும் புரிஞ்சுட்டு பேசணும் அப்படிங்காங்க. ஆனால் அம்மாவை நிறைய பேர், ஏன் எங்கள் வீட்டிலையே எங்கள் அப்பாவே அப்படி தப்பாக பேசியிருக்காங்க. எனக்கே கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அவர் அறியாமையில் தான் இருக்கார். கரெக்டாக. ஏன்னா இப்போ ஒரே வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் அது அம்மா புரிய வைக்க வேண்டியவங்களுக்கு கரெக்டாக புரிய வைக்கிறாங்க. இல்லை அவங்களுக்கு அந்த காலங்கள் வரலை, காலகட்டம் இன்னும் அந்த நேரம் வரலை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலையை அமைச்சு புரிய வைப்பாங்க. இன்னும் அவங்களுக்கு உணரலை. என்ன பண்ண முடியும்? நம்ம சொல்ல தான் முடியும், இல்லைன்னா சண்டை தான் வரும். ஸோ எதுக்கு? அம்மா நீனே பார்த்துக்கோ, எனக்கு எதுவும் தெரியாது, உன்னோட குழந்தையாச்சு நீனாச்சு. ஏன்னா எல்லாருமே அம்மாவோடைய குழந்தைங்கள் தானே. ஸோ அதனால் எதையுமே இது பண்ணாமல் நம்ம அம்மாவோடைய டைரெக்ஷனில் போயிட்டுருப்போம்னு சொல்லிட்டு அம்மா சொன்ன வழியில் உபதேசம்லாம் கடைப்பிடிச்சு அவங்க சொன்ன வழியில் நடக்கலாம். அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு உணவகத்தில் ஒரே வித உணவு தான் இருக்கிறது என்றால் அந்த உணவை விரும்புவர் மட்டுமே அங்கே செல்வர். அதே சமயம் பலவித உணவு வகைகள் உள்ள உணவகம் இருந்தால் அனைவரும் அங்கே விரும்பி செல்வர். ஒவ்வொருவருக்கும் தேவையானது அங்கே கிடைக்கும். இதுபோல் பகவான் எல்லா விதமான சம்ஸ்காரத்தை சேர்ந்தவர்களையும் கரையேற்ற வந்தவர். அதுதாங்க. இப்போ கடவுள் வந்து எல்லாத்தையுமே, எல்லா ஆன்மாவுமே ஒன்று போல தான் பார்ப்பாங்க. இந்த மனிதர்களுக்கு புற உலக பொருட்கள் மீது ஆசையினால் பணம் பதவி அதிகமாக இருந்தால் அவங்க கண்ணோட்டம் அதிகமாக இருக்கும். இல்லை அவங்க கஷ்டப்பட்டு டெய்லி அவங்க ஏர்ன் பண்ணி அந்த காசை வச்சு தான் டெய்லி சாப்பிட்ணும், ஒரு வாடகை வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு டெய்லி சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படின்னா அந்த மக்களை ஒரு மாதிரி பார்க்கும். ஆனால் இறைவன் பாருங்கள், அந்த கஷ்டப்பட்ட மக்களே ஒரு சமமாக பார்ப்பாங்க, பெரிய கோடீஸ்வரன மக்களையும் சமமாக பார்ப்பாங்க. ஆனால் கடவுளுக்கு எல்லாருமே ஒன்று தானேங்க. கடவுள் தானே நம்ம எல்லாத்தையுமே படைச்சாங்க. ஸோ அதனால்
கிருஷ்ணர் எல்லா விதமான மக்களையும் கரையேற்ற வந்தவங்க, எல்லா விதமான மக்களுக்கும் ஆத்ம அனுபூதி சொல்லி கொடுக்க வந்தவர். ஏன்னா இங்கே நிறைய கொலையாளி இருக்காங்க, கொள்ளைக்காரங்க இருக்காங்க, வேசி இருக்காங்க. ஸோ பல பிரிவை சேர்ந்த மக்கள் இருக்காங்க இல்லையா இந்த உலகத்தில். அதனால் எல்லாத்துக்கும் நான் ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் மக்களை மட்டும் நான் காப்பாற்ற வரலை. எல்லா வித மக்களையும் சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ பெரிய கெட்டவனாக இருந்தாலுமே, எவ்வளோ பெரிய நல்லவனாக இருந்தாலுமே நான் எல்லாத்தையுமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் நான் ஆத்ம அனுபூதி நிலையை கொடுக்குறதுக்கு தான் இந்த மார்க்கத்தை காட்டி வந்தேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு. கிருஷ்ணர் யாரையும் வெறுக்கலாம் இல்லை, அவர் நல்லது செய்கிறதுக்கு தான் வந்தார். தர்மத்தை காப்பாற்றி அதர்மத்தை அழிக்க வந்தவர். ஆனால் கெட்டவர்களை தண்டித்து பழி வாங்குறதுக்காக இல்லை, அவங்க செய்த தவறை திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வர்றதுக்கு தான் கிருஷ்ணர் வந்தார். ஸோ வாழ்க்கையில் சில நேரம் கடுமையான நடக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரதான் செய்யும். அதனால் மனிதன் கெட்டவனாக மாட்டான். அப்படி கெட்டவனாக இருந்தாலும் அதை நான் திருத்தி நல்லவனாக மாற்றுறதுக்கு எனக்கு அந்த அவனுக்கு நான் கரெக்டான சூழ்நிலை அமைச்சு நான் திருத்தி கொண்டு வந்துடுவேன்ட்டு கிருஷ்ணர் ஒரு நல்ல மார்க்கத்தை தான் கடைப்பிடித்து மக்களுக்கு நல்ல விதமான போதனைகள் தான் கொடுத்தாரு. அப்புறம் அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொருவரும் எந்த நிலையில் இருக்கிறார்களோ அந்த நிலையில் இருந்து உயர்வதற்காக ஒவ்வொருவருக்கும் பொருந்தும் விதத்தில் உள்ள பல வழிகளை அவர் நல்கியிருக்கிறார். ஒருவருக்குரிய வழி மற்றொருவருக்கு பொருந்தாது. அதை மற்றவரால் புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம். அது பகவானின் அல்லது அவரது உபதேசங்களின் குற்றம் அல்ல. அவரவர் பெற்றுள்ள பண்பாட்டின் வித்தியாசமே இதற்கு காரணம்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டாக்டர் நோயை குணப்படுத்துறதுக்கு ஊசி போடுவார். ஆனால் அது கண்டிப்பாக வலிக்க தான் செய்யும் இல்லையா? ஆனால் நோய் குணப்படுத்தி தான் ஆகணும். அதே மாதிரி கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, சில கடுமையான இந்த ஊசி மாதிரி பல கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க தான் செய்யணும். ஏன்னா கெட்டவங்க நல்லவங்கன்னு சொல்லிட்டு பிரித்து பார்க்காம நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் அவனுக்கு என்ன ஊசி போட்டால் அவன் கரெக்டாக திருந்துவானோ, என்ன மெத்தட் கொடுத்தா அவன் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு வருவானோ அது பகவானுக்கு தான் தெரியும் இல்லையா? ஸோ யார் யாருக்கு எது கொடுத்து கரையேற்றணுமோ அது கொடுத்து பகவான் கரையேற்றுறாருன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அதாவது அவர் தன்னோட சுகத்துக்காக எதுவும் செய்யலை, உலக நன்மைக்காக தான் செஞ்சார். அதோடு மனசில் காமம், கோபம், பேராசை, பொறாமை மாதிரி சாதாரண மனித குணங்கள் இல்லை சரிங்களா? கிருஷ்ணர் ஒரு தூய பரமாத்மா. அப்போது அவங்கள எப்படி அவங்க சொன்ன வழியில் நம்ம நடக்கணும் இல்லையா? ஆனால் இதை புரிஞ்சிக்காமல் இந்த பாரத நாட்டில் மக்கள் அவங்க சொன்னதை நிறைய பேர் தூற்றுறாங்க, அவதூறாக பேசுகிறாங்க. அதனால தான் இந்த பாரத நாடு இவ்வளவு சீரழிவுக்கு காரணம்ட்டு அம்மா சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. கிருஷ்ணரை உணர்ந்தவங்க இப்படி பேச மாட்டாங்க, உணராதவங்க தான் இப்படி பேசுவாங்க. ஸோ எல்லாம் பகவான் செய்யலையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல கீழே நின்று நம்ம சுற்றி பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல என்னெல்லாம் தெரியும்? ரோடு, குழி, குண்டும், நகரம், அந்த மாதிரி நிறைய இருக்கும் இல்லையா? டிஃப்ரெண்ட்டான பிளேஸ்லாம் இருக்கும். கீழே நின்று பார்த்தா நம்மளுக்கு எல்லாமே வியூ ஆகும். அதே இது மேலே நின்று ஒரு பாறையிலையும் மலை மீது ஏறி நின்று பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கீழே எல்லாமே பச்சை பசேன்னு ஒன்று போல தான் தெரியும். மேடு பள்ளம் எதுவுமே தெரியாது, எங்கே மேடு இருக்குது எங்கே குழி இருக்குலாம் தெரியாது இல்லையா? அதே தான். ஸோ இங்கே சரியான கண்ணோட்டத்தோடு நம்ம பார்த்தோம் கிருஷ்ணரை அப்படின்னா ஒவ்வொரு செயலும் அவர் நம்மளை ஆத்ம தரிசன நிலைக்கு தான் கொண்டு செல்லும் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு சிறுவனுக்கு பிறந்தநாள் பரிசு கிடைத்தது. அந்த பரிசு பொருள் கண்ணை கவரும் வண்ண காகிதங்களால் சுற்றப்பட்டிருந்தது. அதன் அழகை கண்ட சிறுவன் காகிதங்களை பிரிப்பதற்கே சம்மதிக்கவில்லை. இதனால் உள்ளே இருந்த விலை உயர்ந்த பரிசை அவன் இழக்க நேரிட்டது. இதே தான் கிருஷ்ணரின் விஷயத்தில் நம் நிலைமை இது அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஒரு சிலர் அவருடைய அற்புதங்களை மட்டுமே பார்த்து மயங்குறாங்க. அந்த சிறுவன் எப்படி வெளியில் உள்ள அந்த பேக்கிங்கை பார்த்து மயங்கினானோ உள்ளே உள்ள விலை உயர்ந்த பொருட்களை அவன் எடுக்கலை, பார்க்கல. ஸோ அதே தான் கிருஷ்ணருடைய வெளி விஷயத்தை மட்டும் பார்த்து அவன் அழகில் மயங்கினாங்க நிறைய பேர். நிறைய பேர் அவனுடைய புல்லாங்குழல் இசையில் மயங்கினாங்க. நிறைய பேர் அவனை அவனுடைய நடை, உடை, பாவனம், பேச்சு எல்லாம் ரசித்தாங்க. ஒரு சில பேர் அவனை குறை கூறினாங்க, குற்றம் மட்டுமே பார்த்தாங்க. அவன் என்னெல்லாம் செஞ்சானோ அதை குற்றம் மட்டும் தான் பார்த்தாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது அவங்க எதுக்கு கிருஷ்ணர் சொன்ன அந்த தத்துவத்தை புரிஞ்சிக்காம உண்மையிலே பகவானை இழக்க நேரிட்டது. இதுதான்
அதாவது அவங்க 2 பேருமே பழத்த விட்டுட்டு அதனுடைய தோலுக்கு தான் சண்டை போட்டிருக்காங்க. தோலுக்கு தான் ஆசைப்பட்டுருக்காங்க மக்கள் எல்லாருமே. உள்ள பழத்த ருசிச்சு சாப்பிடாம வெளியே உள்ள தோலுக்கு ஆசைப்பட்டதுனால அந்த நிலை ஏற்பட்டதுன்னு அம்மா சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம மகான்கள புகழ்றது, விமர்சனம் பண்றது, இதையெல்லாம் அந்த புனித வாழ்வின் பின்னால் உள்ள அந்த அவங்க செஞ்ச அந்த வாழ்க்கையின் பின்னால என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்காம நிறைய மக்கள் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அது புரிஞ்சவங்க ரொம்ப சந்தோஷமா, ஆனந்தமா இறைவனோடு பயணம் பண்றாங்க. புரியாதவங்க என்ன பண்றாங்க? அவதூறு பேசிக்கிட்டு, திரும்பி திரும்பி மாயையில மூழ்கிக்கிட்டு, கடவுள குறை கூறிட்டு, கடவுளும் இல்ல இந்த உலகத்துல, எல்லாம் பொய்யி, நான் மட்டும் தான் உண்மை, நான் என்று தலைகனம், அகங்காரம் உயர்ந்து நோக்கி அவங்கள வீழ்த்துது அதிகமா. ஸோ அப்போ அவங்க என்ன பண்றாங்க? இந்த ரொம்ப அட்டாச் ஆயிடுறாங்க பற்றுல. இறைவன் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப அதாவது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். பற்றுல மூழ்கி உலக வாழ்க்கைனா பற்றுல மூழ்கினா திருப்பி திருப்பி பிறவி எடுக்க வேண்டியது வரும் இல்லையா? ஸோ இதே தான் மகான்கள் மீது பற்று வச்சு அவங்க சொன்ன வழியில் நடந்து அவங்க பின்னாடி இல்லை இதை பார்க்கணும். அவங்க எதுக்காக இந்த பூமிக்கு அவதாரம் பண்ணாங்க, அவங்க சொல்ல வந்த கருத்துக்கள் என்ன, அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரிலாம் யாரும் குறை சொல்ல மாட்டாங்கன்ட்டு அம்மா சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி இதை பார்த்தோம். இன்றைக்கி இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, யாரையுமே ஈஸியாக குறை சொல்லக்கூடாது. அது கடவுளாக இருந்தாலும் சரி, சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் சரி. ஏன்னா நம்ம அப்படியே சொல்லி பழகிட்டோம் இல்லையா? சின்னதுலேருந்தே அப்படி சொல்லி பழகிறனால நம்மளுக்கு அப்படியே ஊறி போயிடுச்சு. அதுலேருந்து வெளியே வர முடியலை. அப்போ டக்குன்ட்டு கடவுளை பார்த்தாலுமே சாதாரண மனிதர்கள் குறை சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் பாவம் இல்லையா? எவ்வளோ பெரிய கஷ்டம் அது. துரோகம், இறைவனுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போ நம்ம குழந்தைங்களுக்கும் சின்னதுலேருந்தே யாரையும் அவதூறாக பேசக்கூடாது. சின்ன குழந்தைங்கனாலும் பரவாயில்ல, பெரிய மனிதர்கள்னாலும் பரவாயில்ல, கடவுள்னாலும் பரவாயில்ல, அடுத்தவங்கள பேசுகிறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் கிடையாது. நல்ல ஒரு பணிவாக தன்னடக்கத்தோடு அடுத்தவர்களை மதித்து நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கு முதற்கொண்டு சொல்லிக் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இதோடு இன்னைக்கு முடியுது. நாளைக்கு அடுத்த கேள்வி பதில் என்னன்னு பார்க்கலாம். ஓம் அமிர்தேஸ்வரியே நமக. நம சிவாயா.